வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவான். இன்று இந்த வீடியோவில் நாம் கசிவு செயல்முறையை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஏனெனில் சிறுநீரக நோயாளிகளின் மனதில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. காய்கறிகளை கசக்கலாமா வேண்டாமா, அதன் நன்மைகள் மற்றும் அதன் தீமைகள். எனவே இன்று நாம் இந்த விஷயங்களை பற்றி பேசப் போகிறோம். கசிவு செயல்முறை என்றால் என்ன, நாம் ஏன் அதை செய்கிறோம், எந்த நோயாளி அதை செய்ய வேண்டும், யார் அதை செய்யக்கூடாது, இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் விவாதிக்கப் போகிறோம். எனவே கசிவு செயல்முறையை புரிந்து கொள்வதன் மூலம் ஆரம்பிக்கலாம். கசிவு செயல்முறை என்றால் என்ன? நாம் ஒரு காய்கறி, பழம் அல்லது பயறு வகைகளை தண்ணீரில் ஊற வைக்கும் போதெல்லாம் அந்த செயல்முறை கசிவு செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது. நாட்பட்ட சிறுநீரக நோயாளிகளுக்கு இந்த கசிவு செயல்முறை செய்யப்படுகிறது. அதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நாட்பட்ட சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு உடலில் சிறுநீரகங்கள் வேலை செய்யாததால் கசிவு செயல்முறை அறிவுறுத்தப்படுகிறது. சிறுநீரகங்கள் இல்லாததால் உடலில் உள்ள விஷயங்களை பராமரிக்கும் அமைப்பு வேலை செய்யவில்லை. அதிகமாக சாப்பிட்டால் உடலை தானாக கட்டுப்படுத்த முடியாது. இதன் காரணமாக சிக்கல்கள் ஏற்படலாம். மற்றும் மிகப்பெரிய சிக்கல் பொட்டாசியம் தொடர்பானது. சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் பொட்டாசியம் நிறைய அதிகரிக்கிறது. பொட்டாசியம் நோயாளிக்கு இன்றியமையாததாகிறது. பொட்டாசியம் சாதாரண மதிப்புகளில் தசைகளுக்கு வலிமை அளிக்கிறது. ஆனால் பொட்டாசியம் அளவு அதிகரித்தால் அது தசைகளில் சோர்வை உருவாக்குகிறது. உங்கள் தசைகள் உங்கள் கைகளிலும் கால்களிலும் மட்டுமே உள்ளன என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் சோர்வடைந்தால் நீங்கள் பலவீனமடைவீர்கள். நீ தூங்கி படுத்துக்கொள். இது அப்படியல்ல. நமது இதயமும் தசைகளால் ஆனது. இது ஒவ்வொரு நொடியும் இரத்தத்தை பம்ப் செய்கிறது. அதில் சுருங்குதலும் விரிவும் ஏற்படுகிறது. நோயாளி களைப்பாக இருந்து வேலை செய்வதை நிறுத்தினால் இரத்த ஓட்டம் நின்று நோயாளி இறந்து விடுவார். இந்த பொட்டாசியத்தை கட்டுப்படுத்த சில நேரங்களில் நோயாளி கசிவு செயல்முறை என்று அழைக்கப்படுகிறார். கசிவு செயல்பாட்டில் நாங்கள் காய்கறிகளை எடுத்து சிறிய துண்டுகளாக வெட்டுகிறோம். 45 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். காய்கறிகளுடன் நீர் தொடர்பு கொண்டவுடன் காய்கறிகளில் உள்ள உப்பு மற்றும் வைட்டமின் தாதுக்கள் அனைத்தும் தண்ணீருக்குள் செல்கின்றன. சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் பொட்டாசியம் நிறைய அதிகரிக்கிறது. கசிவு செயல்முறையை நாங்கள் ஏன் அறிவுறுத்தினோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இப்போது அதன் பலன்களை நீங்கள் அறிவீர்கள். இப்போது அதன் தீமைகளை பார்ப்போம். நாம் ஒரு காய்கறியை கசிய வைக்கும் போது அது பொட்டாசியம், வைட்டமின்கள், தாதுக்கள் போன்றவற்றை வெளியிடுகிறது. காய்கறிகளில் இருந்து நீரில் கரையும் பொருட்கள் அனைத்தும் வெளியே வரும். நீங்கள் நஷ்டத்தில் இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் உணவு உண்கிறீர்கள். ஆனால் இதில் வைட்டமின்கள் அல்லது தாதுக்கள் இல்லை. பொட்டாசியத்தை கட்டுப்படுத்த நம் உடலில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் அளவை குறைத்துள்ளோம். இதன் விளைவாக உடல் பலவீனமடைகிறது. உடல் பலவீனமடையும் போது நமது சிறுநீரகங்களும் பலவீனமடைகின்றன. சிறுநீரகங்கள் பலவீனமடையும் போது கிரியேட்டினினும் அதிகரிக்கிறது. மேலும் உடலின் மற்ற உறுப்புகளும் பலவீனமடையும். எனவே கசிவு செயல்முறை மிகவும் கவனமாக செய்யப்பட வேண்டும். இது கண்டிஷனல். ஒவ்வொரு நோயாளியும் அதை செய்ய வேண்டியதில்லை. இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நாம் ஒவ்வொரு காய்கறியையும், நெய்யையும், வெண்டாவையும் சாப்பிட்டால், அதை நாம் கசிய வைத்து சாப்பிட்டால், அப்புறம் உடம்பில் எதுவும் நடக்காது. உடலில் எதுவும் செல்லவில்லை என்றால் உடல் வேலை செய்யாது. நோயாளி மிக விரைவாக எடை இழக்க நேரிடும். நோயாளி பலவீனமடைவார். இரத்தம் உருவாகாது. உடலில் புரோட்டீன் குறையும். கால்களில் தண்ணீர் நிரப்பப்படும். நுரையீரலில் தண்ணீர் நிரப்பப்படும். மேலும் நோயாளியின் சிக்கல் அதிகரிக்கும். எனவே முதல் விஷயம் என்னவென்றால், நீங்கள் சாப்பிடும்போது கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அதில் உள்ள பொட்டாசியத்தின் அளவு இயற்கையை விட குறைவாக இருக்க வேண்டும். மற்றும் மிகவும் எளிமையான விதி உள்ளது. நான் இப்போது அதை உங்களுக்கு விளக்க முடியும். தரைக்கு அடியில் உள்ள எந்த காய்கறியும் அது பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதை விடுங்கள். உருளைக்கிழங்கு, பீட்ரூட், அரபி, ஜிமிகன் போல இந்த காய்கறிகள் அனைத்தும் பழுப்பு நிறத்தில் இருக்கும். அவை மண்ணுக்கு அடியில் உள்ளன. அவற்றில் நிறைய பொட்டாசியம் உள்ளது. எனவே இந்த காய்கறிகளை உங்கள் உணவில் இருந்து நீக்க வேண்டும். இப்போது மீதமுள்ள அனைத்து காய்கறிகளும் வேரிலிருந்து காய்கறிகளும். கேரட், முள்ளங்கி, வெங்காயம், பூண்டு போன்றவை. ஆனால் அவற்றின் நிறம் பழுப்பு நிறத்தில் இல்லை. இதை நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் பேலில் உள்ள அனைத்து காய்கறிகளும். செடியில் உள்ள காய்கறிகள் கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெள்ளரி, முட்டைக்கோஸ், பாகற்காய். என்னதான் காய்கறி பார்த்தாலும் அந்த காய்கறிகள் அனைத்திலும் பொட்டாசியம். இது குறைந்த அளவில் இருக்கும். அல்லது மிதமான அளவில் இருக்கும். இது அதிக அளவில் இருக்காது. மண்ணில் வளர்வதால் அதில் பொட்டாசியத்தின் அளவு அதிகரித்துக் கொண்டிருந்தது. இங்கே என்ன நடக்கிறது என்றால், மண்ணில் பொட்டாசியத்தின் அளவு பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது. நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் பச்சை காய்கறிகளை சாக் செய்ய வேண்டியதில்லை. இப்படி செய்தால்
பொட்டாசியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் குறைகின்றன. சில விஷயங்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். பொட்டாசியத்தின் அளவு அதிகரித்தால் முதலில் நீங்கள் கல் உப்பு சாப்பிட வேண்டியதில்லை. சந்தையில் பிபி கட்டுப்படுத்துகிறது, டாடா லைட் சால்ட் வருகிறது, அல்லது வரப்போகும் வேறு எந்த உப்பும். நீங்கள் அதை எடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அதன் பேக்கிங்கை கவனமாக படித்தால் அதில் 15 ரூபாய் பொட்டாசியம் குளோரைடு சேர்க்கப்படுவதை காணலாம். அதனால்தான் இந்த உப்பையும் நாம் விட்டுவிட வேண்டும். எனவே நீங்கள் சாதாரண உப்பை உட்கொள்ள வேண்டும். நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய மூன்றாவது விஷயம், வெல்லம் சாப்பிட வேண்டியதில்லை. ஏனெனில் வெல்லம் கரும்பில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. கரும்பை எடுத்து அதன் சாறு எடுத்தோம். சாறு சமைத்து அதிலிருந்து வெல்லம் தயாரித்தார். அதாவது இவ்வளவு வெல்லத்தில் கரும்பில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. அதனால் சிறிதளவு வெல்லம் சாப்பிட்டால் நமது பொட்டாசியம் அளவு நிறைய அதிகரிக்கிறது. இவற்றை விட்டுவிட்டால் நமது பொட்டாசியம் கட்டுப்பாட்டில் உள்ளது. உணவு வகையில் இது போன்ற பழங்களை தவிர்க்க வேண்டும். தேங்காய், வாழைப்பழம், அவகேடோ, உலர் பழங்கள். உங்கள் திரையில் வரும் இந்த பழங்கள் அவற்றையும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவற்றிலும் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. இவற்றை விட்டுவிட்டால் பொட்டாசியம் எல்லாவற்றிலும் மிதமான அல்லது குறைந்த அளவில் உள்ளது. உங்கள் உடலில் வாய்ப்புகள் உள்ளன அது பொட்டாசியத்தை அதிகரிக்காது என்று. இது சாதாரண வரம்பை தாண்டாது. இப்போது நீங்கள் முழு உணவையும் சாப்பிடும்போது லீக் இல்லாமல் உங்கள் உடலில் எந்த பலவீனமும் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள். உணவில் ஒரு சுவை இருக்கும். இதன் காரணமாக நோயாளியின் உடல் நன்றாக வேலை செய்கிறது. அதாவது லீக்கிங் செயல்முறை அதை நோயாளியம் கூறப்பட்டது. பொட்டாசியத்தின் அளவு அதிகமாக இருக்கும் போது உடலில் பொட்டாசியம் நன்றாக இருக்கும் நோயாளி காய்கறிகளை லீக் போட்டு சாப்பிடக்கூடாது. இப்போது லீச் செயல்முறை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பார்ப்போம். அதை ஒரு முறை விளக்குவோம். நீங்கள் எந்த காய்கறியையும் உறிஞ்ச விரும்பினால் காய்கறி பெரியதாக இருந்தால் பின்னர் அதை ஒன்று அங்குள்ள சிறிய துண்டுகளாக வெட்டவும். பிறகு தண்ணீரில் ஊற வைக்கவும். மற்றும் செயல்முறை செய்யப்படுகிறது. 3 முதல் 4 மணி நேரம் அப்படியே விட வேண்டும். நீங்கள் அதை உருவாக்க வேண்டும். தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். சிலர் அதை முதலில் தண்ணீரில் கொதிக்க வைப்பார்கள். பின்னர் அவர்கள் அதை மீண்டும் செய்கிறார்கள். அதை செய்ய வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் அதை கொதிக்க வைக்கும்போது பொட்டாசியம் முதலில் வராது. ஏனென்றால் நீங்கள் அதை வெட்டவில்லை. வெட்டுவது ஒரு முக்கியமான செயல்முறை. ஒவ்வொரு காய்கறியையும் உறிஞ்சுவது என்று அர்த்தமல்ல. பொட்டாசியம் குறையும். உருளைக்கிழங்கு போல. உருளைக்கிழங்கை வேக வைத்தீர்கள். நீங்கள் தோலை அகற்றினீர்கள். அது லீக்கிங் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உருளைக்கிழங்கை சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் அதை தண்ணீரில் ஊற வைக்கவும். உருளைக்கிழங்கு போன்ற காய்கறியை வேக வைத்தால் இது லீச்சிங் என்று அழைக்கப்படுவதில்லை. இது கொதித்தல் என்று அழைக்கப்படுகிறது. லீச்சிங் செயல்முறையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். 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 உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இது பற்றி மருத்துவரிடம் கேளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குட் பை.